சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் மகிழ்ச்சிகளையும் முன்னதாகவே அறிவிக்கக்கூடியது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகுங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குது. அது என்ன பொருள்? அந்த பொருளால் 12 ராசியில் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடந்த ஆண்டு கடல் நீரானது வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்ததுங்க. பக்தருடைய கனவுல முருகப்பெருமான் சொன்னதை அடுத்து கோவில் நிர்வாகமானது பூஜை செய்து வந்ததாக சொல்லப்படுது. இந்த நிலையில் 4 மாதங்கள் கழித்து ஒரு பக்தருடைய கனவுல வந்த முருகன் உத்தரவின் பேரில் மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்புல், எலுமிச்சை பழம் போன்ற பொருட்களானது வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது மாற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே மங்களகரமானவையாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. இதனால் நாட்டில் அதிகமாக சுப நிகழ்ச்சிகளானது நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக பார்த்திங்கன்னா மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து நம்ம வழிபட்டோம்னா சுபகாரிய தடைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அருகம்புல்லும் முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானுடைய சம்மந்தப்பட்டதாகுங்க. விநாயகருக்கு அருகம்புல் படைத்து வழிபட்டோம்னா எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரிங்க, பிரச்சனையாக இருந்தாலும் சரி விலகி நம்முடைய வேண்டுதலானது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் வெற்றிலை பாக்கு என்பது மங்களகரமான பொருளாகுங்க. எலுமிச்சம்பழம் ஆன்மீகத்தில் தெய்வீக பழம் அப்படின்னும் சொல்லப்படுது. எல்லா தெய்வங்களுக்கும் படைத்து வழிபட ஏற்றதாகுங்க. அதுலேயும் குறிப்பாக பெண் தெய்வங்களுக்கு எலுமிச்சை பழம் மாலை அணிவித்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் ஆன்மீகம் மற்றும் மங்கள நிகழ்வுகளோடு தொடர்புடையதாகும் என்பதனால ஆன்மீக சார்ந்த மங்கள நிகழ்ச்சிகளானது அதிகமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கோவில் உற்சவங்கள், திருவிழாக்கள், கும்பாபிஷேகம் போன்ற தெய்வீக காரியங்களானது நாட்டில் அதிகமாக நடப்பதற்கு வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுதுங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட இந்த பொருளால் 12 ராசியில் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வருகிற காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவுமே தெளிவாக எடுப்பீங்க. அதே போல் உங்களுடைய மனதில் ஒரு தெளிவு உண்டாகுங்க. ஆக்கப்பூர்வமான யோசனைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். கடித போக்குவரத்து உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுக் கொடுக்குங்க. பயணமானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். வழக்குகளில் சாதகமான நிலையானது உங்களுக்கு ஏற்படுங்க. அதே போல் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய பங்குதாரர்களுடைய ஆலோசனை செய்து வியாபாரத்தை செய்வது உங்களுக்கு கூடுதலான லாபத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க சக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனையை கேட்டு முக்கிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலைகளானது ஏற்படும். இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு பல விதமான உதவிகளை செய்வாங்க. உங்களுடைய உறவினர்களுடைய வருகையானது இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். அவர்களிடம் பேசும்பொழுது உங்களுக்கு நிதானம் தேவைப்படுதுங்க. அதே போல் உங்களுடைய பேச்சில் கவனமும் தேவைப்படுது. அனுபவபூர்வமான அறிவுத்திறனை பயன்படுத்தி நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு உங்களுடைய வேலைகளின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபமானது கிடைக்க போகுது. மற்றவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாகுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிகரிக்குங்க. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சுபகாரிய தடைகள் அனைத்துமே விலகி சுப காரியங்களானது உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியாக நடைபெறுங்க. சில பேருக்கு தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்தியானது நல்ல செய்தியாக இருக்கும். பொருளாதார நிலையானது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குங்க. இது வரைக்கும் சின்ன சின்ன கடன் பிரச்சனை இருந்திருக்கும். அந்த பிரச்சனையை நீங்கள்
அடைக்கக்கூடிய நேரமாகுங்க. உங்களுடைய சேமிப்பானது பெருகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதையானது ஏற்பட போகுது. உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பானது கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது, முக்கிய முடிவுகளை எடுப்பதும் நன்மையை கொடுக்குங்க. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்ட வேண்டிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வசதிகளானது அதிகரிக்க போகுதுங்க. உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வீண் அலைச்சல்கள் ஏற்படலாங்க. வீண் செலவுகள் உண்டாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்கள் மனதுக்கு பிடிக்காத இடத்திற்கு சென்று வர வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடியவங்க தொழில் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் சாதகமாக நடந்து உங்களுடைய திறமையை செயல்படுத்துவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாங்க. எதிரையுமே அவசரப்படாமல் இருப்பது கொஞ்சம் நன்மையை கொடுக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே செஞ்சுட்டு வந்த வேலைகளை திறமையாக செஞ்சு முடித்து அதில் நல்ல பெயரும் எடுக்கக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களிடம் தன்மையாக பேசுவதும் பழகுவதும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் சின்ன தகராறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் பேசி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்குங்க. குழந்தைகளோடு நிதானமாக பேசி அவர்களுக்கு எதையுமே புரிய வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் பாடுபடுவீங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகி தெளிவானது கிடைக்க போகுது. பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்குங்க. இந்த ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய பயமானது விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. குழப்பம் இல்லாத தெளிவான மனநிலையோடு பாடங்களை படித்து அதில் வெற்றியும் பெறக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய கௌரவமானது உயரப்போகுதுங்க. விரும்பிய பதவியானது கிடைக்க போகுது. வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான பலனானது கிடைக்க போகுதுங்க. கைவிட்டு போன பொருட்கள் அனைத்துமே மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகும். அலட்சிய போக்க கைவிடுவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையை கொடுக்குங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கமானது அதிகரிக்க போகுது. எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய செல்வாக்கானது உயரப்போகுது. நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்க போகுதுங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமையை நீங்கள் முழுமையாக செயல்படுத்துவீங்க. எதிர்காலம் சம்பந்தமான திட்டங்கள் உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய நேரமாகுங்க. எதையுமே முன்னேற்பாட்டோடு செய்வது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையை கொடுக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விவேகமானது தேவைப்படுதுங்க. தொழில் வியாபாரம் சம்பந்தமான காரியங்கள் கொஞ்சம் இழுபறியான போக்க இருக்குங்க. வீண் அலைச்சல்கள் எதிர்பாராத செலவுகளானது உங்களுக்கு உண்டாக போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அதிகாரிகள் சொல்லக்கூடிய வேலையை செய்து முடிப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாங்க. சக ஊழியர்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது ஏற்பட போகுதுங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணத்தை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையானது உருவாகுங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த ஒரு காரியமானது வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. எதையுமே புத்தி சாதுர்த்தியோடு செயல்படுத்துவீங்க. அதே போல் இந்த ராசியில் பிறந்த மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் உண்டாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவோடு உங்களுடைய படிப்பில் நீங்கள் தேர்ச்சி அடைவீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. வரக்கூடிய காலகட்டமானது உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாகுங்க. இதுவரைக்கும் தாமதமாகிட்டு வந்த வாய்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. சமூக சேவையில் உங்களுக்கு அதிகமான அந்தஸ்தானது உயரப்போகுதுங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகளானது தீரப்போகுது. நீண்ட நாட்களாக இருந்துட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாங்க.
நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சாமர்த்தியமாக செஞ்சு முடித்து அதில் வெற்றியும் அடைய போகிறீங்க. அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு லாபமானது கிடைக்க போகுதுங்க. வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய சாதகமான சூழ்நிலைகளானது உங்களுக்கு உருவாக போகுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும், உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும், உங்களுடைய குல தெய்வம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் சிவன்மலை முருகன் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.